ஓகே, பேசலாம். திரு கே சி பழனிசாமி, ஜானகி அவர்களுடைய உதாரணத்தை குறிப்பிட்டு சொல்றாரு ஷியாம், உங்களே அந்த பட்டியலில் சேர்க்கிறாரு. இங்க பெருந்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடிக்கோடுறார். இல்ல, எல்லோருமே பெருந்தன்மையாக அதிமுகவை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை பயணிக்க விரும்புறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 6.5 கோடி வாக்காளர்களும் அதைத்தான் விரும்புறாங்க. ஒரே ஒரு வாக்காளர் மட்டும்தான் இணைப்பு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அது திரு எடப்பாடி பழனிசாமி. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஒன்றுபட்ட அதிமுக, இந்த கூட்டணி அமைந்தாலே ஆட்சி அமைக்கிற பலத்தை அதிமுக பெற்றுவிடும். விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் தனியா நின்றாலே அவர் பிரிக்கிற ஓட்டுகள் திமுகவினுடைய வாக்குகளாக மட்டுமே இருக்கும். அதிமுக வலிமையான கூட்டணி அமைத்து ஒன்றுபட்ட அதிமுக தேர்தலை சந்தித்தால் பாஜகவினுடைய வாக்கு வங்கி, அவர்களது வாக்கு சதவீதம் குறையும். மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஒரு பர்செப்ஷனை உண்டாக்கணும். அதிமுக ஒன்றுபட்டு விட்டது, இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு விழும். இந்த கருத்து எதை எதிரொலிக்குது அப்படின்னா, பாஜகவோ அல்லது பாஜகவுக்கு ஆதரவாகவோ வெளியிலிருந்து பேசக்கூடியவர்கள் இபிஎஸ் அல்லாத அப்படிங்கிற ஒரு கோட்டுக்குள்ள கொண்டு வராங்கல்ல, அதைத்தான் திரு கேசிபியினுடைய இந்த கருத்தும் எதிரொலிக்குது. இல்ல, எடப்பாடி பழனிசாமி உள் அடக்கிய எடப்பாடி பழனிசாமியையே வேண்டுமானாலும் முதலமைச்சராக, பொதுச் செயலாளராக தொடருகிற வகையில பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கலாம். இது சாத்தியம். எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால வெளித்தோற்றத்துக்கு அவர்கள் பாஜக ஆதரவாளர்களாக தோற்றம் அளிக்கிறாங்க. இந்த அதிமுக ஒன்றுபட்டாலே தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்துருவாங்க. இல்ல, இப்ப நீங்க வெளியிலிருந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணைனோ, ஆனா அதே நேரத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்கணுங்கிறாரு. டிடிவி தினகரன் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வர்றதை தவிர வேற வழியே இல்ல, என்டிஏ கூட்டணிக்கு வரலனா 26 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவே இருக்காது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் என்ன அர்த்தம் சார்? அதாவது திரு தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி வச்சிருக்கிறார். அவரை நான் இந்த கணக்கிலேயே சேர்த்தல. ஓ பன்னீர்செல்வம் இதற்கு முன்பே அறிவித்திருக்கிறார், எந்த தியாகத்துக்கும் தயார் என்றுதான் அறிவித்திருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி நாளையே பாஜகவோட கூட்டணி கிடையாது, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு, வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு, பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டு அனைவரும் ஒன்றிணையலாம் என்று அவர் அறிவிக்க சொல்லுங்க. 30 நாள்ல நான் அதிமுக ஒன்றிணைத்து தர்றேன். 30 நாள்ல நான் அதிமுக ஒன்றிணைத்து தர்றேன். அவர் அறிவிக்க சொல்லுங்க. பாஜக இல்லாத கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டாலே அந்த பர்செப்ஷன் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருப்பெற்று விடும் என்கிற அந்த பர்செப்ஷன் உண்டானாலே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்துல இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்பட்டிருக்கிற அந்த மனநிலை பாதிப்புகள் அதிமுகவுக்கு வாக்குகளாக அது வரும். பாஜக இழந்து விடும். இன்றைக்கு வளர்வதாக தோற்றம் நிச்சயமான சாத்தியம் இருக்கு. ஆனா இதை உணராமல் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலராக இருந்தால் கூட போதும், இந்த இயக்கம் ஒன்றிணைய கூடாது, அதிமுக ஆளாவிட்டாலும் திமுக ஆள்வதே கூட அவரை சார்ந்தவர்களது வியாபாரத்துக்கு நல்லதுன்னு நினைச்சாதான் இந்த இயக்கத்தோட அவர் எதிராக இருக்கிறார்.